இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 1983 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இந்தியாவில் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த கம்பெனி பார்க்கும்போது வெஹிக்கிள் ஓனர்ஷிப் கம்ப்ளீட்டட் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நியூ அண்ட் ப்ரீ ஓல்டு வெஹிக்கிள்ஸ், சேல்ஸ், சர்வீசஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டிரைவிங் ஸ்கூல்ஸ், தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீசஸ், கார் டீலிங் சர்வீசஸ், பேக்கேஜஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் இந்த கம்பெனி பண்ணுறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூடிங் லக்ஸூரியஸ் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற எலக்ட்ரிக்கல் 2 வீலர் அண்ட் 3 வீலர் வெஹிக்கிள். கரண்ட்டாக இந்த கம்பெனிக்கு 59 ஷோரூம்ஸ் இருக்குது. அது போக 126 சேல்ஸ் அவுட்லெட் புக்கிங் ஆஃபீஸும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 134 ஆத்தரைஸ்டு சர்வீசஸ் சென்டரும் இவங்க கிட்ட இருக்குது. அது போக 24 வேர்ஹவுசஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. கரண்ட்டாக இவங்க கேரளா ரீஜியனில் 14 டிஸ்ட்ரிக்ஸில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கர்நாடகாவில் 8 டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு ரீஜியனில் 12 டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா ரீஜியனில் 7 டிஸ்ட்ரிக்ட் இவங்களோட சர்வீசஸ் எல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாப்புலர் வெஹிக்கிள் அண்ட் சர்வீசஸ் ஸ்பெசிஃபிக்காக மாருதி சுசுகி டீலர்ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சப்சிடரி கம்பெனியான பிஎம்எம்ஐசி கம்பெனி டாடா மோட்டார் டீலர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. பிஎம்பிஎல் ஹோண்டா டீலர்ஷிப்பில், கேசிபிஎல் ஏதர் இந்த மாதிரி டீலர்ஷிப்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு 2023 படி சேல்ஸ் ஆஃப் நியூ வெஹிக்கிள்ஸ்லேருந்து 68.07% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆக்சசரிஸ் சேல்ஸில் பார்த்தோன்னா 1.58% இருக்குது. இன்சூரன்ஸ் கமிஷன்ஸில் 0.81% ரெவன்யூ வந்திருக்கு. சர்வீசஸ் பிஸ்னஸில் பார்த்தோன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து மெஜாரிட்டியாக 7.90% ரெவன்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு. அடுத்து ரெவன்யூ ஃப்ரம் ரீஜியன் பார்க்கலாம். 2023 கேரளா ரீஜியனில் 71.45% ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. தமிழ்நாடு ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது 22.41% இருக்குது. கர்நாடகா 5.49%. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரெவன்யூ கேரளா ரீஜியன்லேருந்து தான் இவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசட், ரெவன்யூ, ப்ராஃபிட் இது எல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மார்ச் 2023 படி 4892 கோடி ரெவன்யூவாக இருக்குது. 64 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. 6 மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 2848 கோடி ரெவன்யூவாக இருக்குது. 40 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. டோட்டல் பாரோவிங்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 18.68% இருக்குது. இபிஎஸ் 10.22 கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ பார்க்கும்போது 28.86 இருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ 34.84% இருக்குது. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்த டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. நெக்ஸ்ட்டு பியர்ஸ் கம்பேரிஷன். இந்த கம்பெனிக்கு பியர்ஸாக லேண்ட்மார்க் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெவென்யூ படி பார்க்கும்போது இப்போ ஐபிஓவாக வந்திருக்கிற பாப்புலர் வெஹிக்கிள் அண்ட் சர்வீசஸ் லீடிங் பொசிஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 250 crore. இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் பாரோவிங்ஸை ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் March 12, க்ளோஸ் ஆகிற டேட் March 14. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 2 rupees per ஷேராக இருக்குது. லாட் சைஸ் 50 ஷேர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ சைஸ் 250 crore. டோட்டல் இஷ்யூ சைஸ் 601.55 crore.
லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. நெக்ஸ்ட் ஐபிஓ டைம்லைன். அலாட்மெண்ட் ஆகிற டேட் மார்ச் 15, ரீஃபண்ட் மார்ச் 18 இருக்கு. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் மார்ச் 18, லிஸ்ட் ஆகிற டேட் மார்ச் 19 இருக்கு. இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,750 ரூபா தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ ப்ரைஸ் 295, மார்ச் 11 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 9.15%, 322ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.